அன்பானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமா இருக்கிறீங்களா? உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் விசேஷமாய் நம்முடைய சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையில ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தை நீங்கள் கேளுங்கள். நிச்சயம் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. சான்றுக்கு மகிமுண்டாட்டும். சங்கீதம் 31ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம். இந்த செய்தியுடைய தலைப்பு நம்பினவர்களை கைவிடாத தேவன். நம்பினவர்களை கைவிடாத தேவன். நீங்கள் நம்பிக்கையோடு கூட கர்த்தரை தேடுவீர்களானால் உங்களை அவர் கைவிடுவதில்லை. பாருங்கள், தாவீது என்கிற பக்தன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சங்கீதம் 31 முதல் வசனத்திலே, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லுகிறார். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நம்புவீர்களானால், அவரை உண்மையாய் தேடுவீர்களானால், அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பீர்களால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை மனிதர்களால் வெட்கப்பட்டு நிற்கிறீர்களா? மனிதர்கள் உங்களை வெட்கப்படுத்தி நிமித்தமாய் வேதனையா இருக்கிறீர்களா? அநேக வேதனைகளை கர்த்தர் மாற்ற வல்லவர். இன்றைக்கு உங்கள் வெட்கம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரு நம்பிக்கை வைத்து கர்த்தரை மட்டுமே நம்பிக்கை ஆக்கிக் கொள்ளுங்கள். நிச்சயம் நீங்கள் வெட்கப்படுவது இல்லை. தேவன் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். நான் ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தால வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வேதனையிலே தவிக்கிற இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே ஒரு விடுதலை வருவதாக. இந்த செய்தியை கேட்டுக் கொடுக்கிற என் அன்பு சகோதரன் சகோதரி, தாய்மார்கள், தகப்பன்மார்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாரும். உம்மை நம்பின இவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you. நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களை நீங்கள் கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். God bless you. ஆமென்.